ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, டைப் பண்ணாமலே எப்படி உங்களுடைய பிளாக் இருக்குது, எப்படி நீங்கள் போஸ்ட் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி இந்த சைட் வந்து விசிட் பண்ணிடுங்க. ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மைக் இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் உங்களுக்கு வந்து பேசக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் அந்த ஆர்டிக்கல் நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மைக்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து பேசுகிறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து டைப் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து என்ன பேசுகிறேனோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து தமிழ்லேயே உங்களுக்கு வந்து டைப் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது கரெக்டாக பொறுமையாக இருந்து பேசுங்க. ஒரு வார்த்தையோட உச்சரிப்பு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உச்சரிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தவறுதலாக உங்களுக்கு வந்து காமிக்கும். அதனால் ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உச்சரிப்பு அது வந்து கரெக்டாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டான ஒரு இங்கே வார்த்தையை வந்து உங்களுக்கு வந்து வரும். அல்லது வேறு வேறு வார்த்தையை உங்களுக்கு வந்து தப்பாக உங்களுக்கு வந்து டைப் ஆகும். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5 ஆர்டிகல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிகல் இந்த மாதிரி பேசி நீங்கள் வந்து டைப் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 அல்லது 15க்கு மேலே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து ஆர்டிகல் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னெல்லாம் பேசுகிறேன்னா அது எல்லாமே வந்து டைப் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வந்து நிறையா வந்து இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ நான் பொறுமையாக பேசுகிறேன். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுனால என்ன ஆகும்னா அதனுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து அதனால் வந்து அனலைஸ் பண்ண முடியல. ஸோ இதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டான டைப்பிங்கோட உங்களுக்கு இங்கே வந்து காட்டும். இதே நீங்கள் ஃபுல்லாக பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேசின பேராகிராஃப் வந்து அப்படியே இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆளோட கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே போய்ட்டு இதை இந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃபாக உங்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி உங்களுடைய ஆர்டிகல் வந்து கரெக்டாக இருக்கிற அந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல் காப்பி கொடுத்து இந்த இடத்துல நியூ போஸ்ட் பிளாக்கரோட செட்டிங்ஸ் போய்ட்டு நியூ போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஆர்டிகல் டைட்டில் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ரெடி பண்ணி இந்த மாதிரி பேசியே நீங்கள் வந்து டைப் பண்ணாமல் பேசிய இந்த மாதிரி ஆர்டிகல் உங்களால் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 5 ஆர்டிகல் பண்ணுறீங்கன்னா இந்த இது மூலயமா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மடங்கு நீங்கள் வந்து அதிகமாக வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து ஆர்டிகல் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்களுமே அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோ நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.